ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகை சரண்யே திரியம்பிகை கௌரி நாராயணி நமோஸ்துதே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியா ஆகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், பல ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே சமீப காலத்திலே நான் வெளியிட்டு இருக்கின்ற ஒரு பதிவு சனி வக்ரகதி. இந்த சனி வக்ரகதியை பற்றி ராசி வாரியாக, அதாவது மேஷம் முதல் மகரம் வரை நான் வெளியிட்டிருந்தேன். இப்போது கும்பம் ராசிக்கு இந்த சனி வக்ரகதி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்ற ஒரு அளவில் இதை பதிவு செய்கிறேன். இப்போ சனியினுடைய வக்ரகதி என்னுடைய பதிவுகள் பல பேரிடத்திலே சென்றடைந்து அதற்கு நல்லதொரு வரவேற்பை தருகின்றன. ரொம்ப பேருக்கு இப்போ தான் அந்த சனி பயிற்சி தான் நல்லா தெரியும். இது என்ன சனியின் வக்ரகதி ஒன்று இருக்கு அப்படின்ற விஷயம், அந்த அவேர்னஸ்ஸு இப்போது பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சனி பயிற்சி எல்லாருக்கும் தெரியுன்ற ஒரு இதை கடந்து சனி வக்ரகதி என்பதும் ஒன்று இருக்கிறது, அதுதான் மிகவும் முக்கியம். அந்த காலகட்டத்திலே தான் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவேர்னஸ், ஒரு தெளிவு இப்போது எல்லோருக்கும் வந்துவிட்டது. இந்த சனி வக்ரகதியை பற்றி நான் வெளியிட்டிருக்கின்ற இந்த கருத்துகளுக்கு நல்ல வரவேற்பையும் தருகின்றன. எல்லாருக்குமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபடாதீர்கள், இப்படியெல்லாம் நான் கொடுத்த இந்த சில கருத்துக்கள், சிந்தனைகள் நிறைய பேரை கரெக்ட் பண்ணி வச்சிச்சு. ஓகே, இப்போ வேணாம்பா, யாராவது ஏதாவது கேட்டாலும் ஐயோ இப்போ வேண்டாங்க, கார்த்திகை மாதத்துக்கு பாருங்கள், அப்போது நான் என்னோடய விஷயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன்னு இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னுக்குறாங்க. யார் எந்த ஒரு புதிய வேலைக்கோ எந்த ஒரு முயற்சியிலையோ அப்படியே ஈடுபடாமல் அவங்கள அங்கேயே கைட்டி விட்றாங்க. நல்லது தானே, மாட்டிக்கிட்டு அவத்தப்பட்டா யாரு பொறுப்பு? ஆக மேஷம் முதல் மகரம் வரை இந்த சனியின் வக்ரகதியை பற்றி வெளியிட்டதன் பலன் நல்லதொரு வரவேற்பும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸும் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்று கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கிறது? கும்பம் ராசியினுடைய அதிபதி சனி. அவர் கரெக்டாக ஆட்சியாக உக்காந்தார். ஆனி மாதத்துலேருந்து வக்ரகதி சஞ்சாரத்தில் போயிட்டு ரொம்ப கோபமாயிட்டார். இப்போ என்னாச்சு, ஆனி போச்சு, ஆடியும் போயிடுச்சு, இப்போ ஆவணி வந்துடுச்சு. ஆவணி வந்ததுனால என்னாச்சு, சூரியன் சிம்மத்திலே ஆட்சி பெற்றார். சூரியன் ஆட்சி, சனியும் கும்பத்தில் ஆட்சி. இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஆட்சியாளர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் வேகமாக பார்க்குறாங்க. 7ஆம் பார்வை நேரடி பார்வையிலே இருப்பதனால் ரெண்டு இந்த கும்பராசிக்காரருக்கு கொஞ்சம்
சிரமம் தான். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பங்கு வச்சுருக்கீங்க, இல்லை யாராவது ஒரு பார்ட்னரை வச்சு நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஏன் லைஃப் பார்ட்னரு ஒரு மனைவி குடும்பத்தில் இருக்காங்க, இவங்கக்கிட்டெல்லாம் சில பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கிடுங்க. இல்லைன்னா அவங்களால பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் பெரிய கஷ்டத்தில் மாறிட்டு. அதனால் இவர்களிடத்திலே நீங்கள் கவனம் தேவை. சரிங்க, சனியும் சூரியனும் தான் அப்படியா அப்படின்னு பார்த்தா, கூட சுக்கிரனோட அந்த சூரியன் இப்போ சேர்ந்துட்டார். சுக்கிரன் ஏற்கனவே பயிற்சியாகி வந்தார், கடகத்திலையும் ஒரு வாட்டி சேர்ந்தார். அப்பாடான்னு விலகி சிம்மத்துக்கு வந்த சுக்கிரனை இப்போ சூரியனும் அங்கே அந்த சுக்கிரனை மீண்டும் அஸ்தமனமாயிட்டார். சுக்கிரன் கும்பராசிக்கு யாரு? 4க்கும் 9க்கும் உடையவர், யோகாதிபதி, நல்லவர். அவர் சூரியனோட அர்த்தம்னா அங்கே சுகஸ்தானம் போச்சு, பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியம் போச்சு. ஆனால் அது எவ்வளவு நாளைக்கு அப்படின்ற ஒரு பயம் இப்போ வந்துருச்சு. ஐயோ இப்படி மாட்டிக்கிடுச்சு சூரியனோட, அது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கன்னிக்கு பெயர்ச்சாகிறார். சுக்கிரன் கன்னிக்கு எப்போ பெயர்ச்சாகிறார்? 27ஆம் தேதி அங்கே இருப்பார், கன்னியிலே இருப்பார். 26/8/2024. அபாடா அப்படின்னு கொஞ்சம் பெருமூச்சு விடணும். அது வரைக்கும் பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் கவனமாக ரொம்ப சாமர்த்தியமாக காயநாத்துங்க. இல்லையா பதிலே பேசாது, மௌன விரதம் இருந்துடுங்க, நல்லதாக போயிடும். அப்போ 27ஆம் தேதிக்கு மேலே இதுக்கு இப்போ எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு டைம் வாங்கிக்கணும். யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு உங்கள் மேலே திணிக்கிறதுனாக்கா ஆணி தலையாட்டுறது. 27ஆம் தேதி வாங்க சார், இப்போ நான் வேறு ஒரு வேலையில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நைஸாக உங்கள்கிட்ட கைடி விட்டுருங்க, நீங்கள் நடுவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சுக்கிரன் 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துவிட்டு அழகாக 27ஆம் தேதி மேலே அதே பிரச்சனையே திருப்பி வந்தால் கூட சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரும், நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் அது நன்மையை கூட தரும். எப்படி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அந்த கன்னியிலே சுக்கிரன் வரும் அந்த 27ஆம் தேதியிலிருந்து அந்த குரு பார்வை அந்த கன்னிக்கு விடும். கூட கேது இருக்கிறார், கேதுவையும் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் குருவினுடைய பார்வை அந்த சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் கிடைக்கும். ஆனால் அங்கே சுக்கிரன் நீச்சம் பெற்று விடுகிறார் கன்னியிலே. என்னங்க யோகாதிபதி அப்படி இப்படின்னு அவர் நீச்சம் பெற்றுகிறாரு, ஆனால் குரு பார்க்குறாரு. அப்போது ஒரு சமாளிப்பு இருக்குல்ல, பிச்சபங்க ராஜயோகம்னு நாங்கள் சொல்லுவோமே, அதுபோல் ஒரு சமாளிப்பு இருக்குது குரு பார்வையினால். அது நல்லது தான். இப்போது செவ்வாய் பார்க்கிறார் இந்த சூரியனையும் அந்த சுக்கிரனையும். செவ்வாயும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். இந்த செவ்வாய் பார்வை சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் அவர் யோகக்காரர்கள். அதனால் ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் அந்த செவ்வாய் அதே 27/8
இந்த சுக்கிரன் கன்னிக்கு வரும் காலத்தில் செவ்வாய் மிதுனத்துக்கு சென்றுவிடுவார். அப்போ மிதுனத்தில் இருந்துக்கிட்டு இந்த சுக்கிரனை பார்ப்பார் 4ஆம் பார்வையாக. அது இன்னும் நல்லது. சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் பகை இருக்காது. ஓரளவுக்கு அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போயிடும். கேது இருக்கார் 4ஆம் இடத்தில். கேது 4ஆம் பார்வையாக கேதுவையும் பார்க்கிறார். ஆனால் அந்த சுக்கிரன் இப்போது 7இல் இருக்கும் சுக்கிரன் 8இல் மறைகிறார். ஆஹா, களத்திரக்காரகன் 8இல் மறைகிறார், நீச்சமும் பெறுகிறார், கேதுவோடு சம்பந்தம் வைக்கிறார். ஆனால் குரு பார்க்கிறார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்குது. அப்போ நல்லதுதான். ஆக இந்த ஆவணி மாதம் சூரியன் அங்கே இருக்கும் வரை நீங்கள் கவனமாக இருக்க. நான் இந்த ஆவணி மாதத்திலே திருமணம் செய்யாதீர்கள் என்று சொன்னதன் காரணமும் இதுதான். ஆட்சி பலம் பெற்ற அந்த செவ்வாயும் அங்கே கும்பத்திலே ஆட்சி பலம் பெற்ற சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்ற இந்த காலகட்டம், அதாவது சனியின் வக்ரகதி, அதே நேரத்திலே சிம்மத்துக்கு கண்டக சனி, சிம்ம ராசிக்காரருக்கு கண்டக சனி, மீன ராசிக்காரர்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிச்சு, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி. எப்படி இருக்கு பாருங்க, சிக்கல் தெரியுதா? ஆக சிக்கல் ரொம்ப சிக்கி இடியாப்ப சிக்கலாக மாறிடும், பார்த்துக்கணும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாதீர்கள். தேவையில்லாத தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எதிரிகள் வலுவடைந்து வருகிறார்கள், ஜாகிரதை. அதனால் நீங்கள் நல்ல மாதிரியாக எல்லார்கிட்டையும் ரொம்ப கொஞ்சமாக பேசுங்க, ஜாஸ்தி பேசாதீங்க. எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன் தலைகளையே ஆற்றிட போடுங்க. இன்னும் வம்பு வந்து நீங்களே வேலை கொடுத்து வாங்கின மாதிரி. எந்த விஷயத்தையும் கவனத்தோடும் ரொம்ப சாதுரியமாக அவங்கள கைட்டு விட்டுணும். அப்படி ஒரு நிலைமை வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், அப்படியே போங்க. இன்னும் 3 மாதம் தானே. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் பாருங்கள், எல்லாமே சக்ஸஸ் தான். ஏன்? இந்த சூரியன் கார்த்திகை மாதம் எங்கே வரார்? விருச்சிகத்துக்கு வருவார். விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும் அதே காலத்தில் குரு பார்வை இருக்கும். இப்போ குரு பார்வை இல்லை ஆவணி மாதத்தில். சனி பார்வை வக்கரகதி பார்வை தான். அங்கே சனியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் விருச்சிகத்தை. ஆனால் சூரியன் அங்கே வரும் காலத்தில் அந்த கும்பராசிக்காரருக்கும் சரி, அந்த செவ்வாயினுடைய வீடு விருச்சிகத்துக்கு வரும்போது கார்த்திகையில் ரொம்ப நல்லா இருக்கும். குரு பார்வை. இப்போ குரு பார்வை தான் சில ராசிக்காரர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறது. ஆனால் சனி பார்வையால் பிரச்சனைகள் கொஞ்சம் அப்படியே துள்ளி வந்துக்கிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் இந்த சனி வக்ரகதியை இன்னும் 3 மாத காலத்துக்கு தயவு செய்து எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு தொலைலையோ மாட்டிக்காம கவனமாக இருங்க. கவலைப்படாதீங்க. தொட்டிட்டிங்கன்னா போச்சு, கவலை உங்களை தேடி வந்து கதுவட்டும். அதனால் எந்த புதிய முயற்சியும் வேணாங்க. கல்யாணம் கூட நான் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் பெற்றோர்கள் என்ன செய்வீர்கள்? அப்பா எனக்கு ஒரு பொறுப்பு முடிஞ்சது,
இவ்வளோ நாளாக இருந்தது அந்த பாரத்தை கழிச்சிட்டோம்பா அப்படியெல்லாம் பெருமையாக சொல்லலாம். ஆனால் சேர்த்து வைத்த அந்த மணமகன் மணமகள் திருமண பந்தத்துக்கு இந்த ஆவணி மாதத்திலே அவர்கள் சனியின் வக்ரகதி காலத்திலும் சுக்கிரன் அந்த 27 தேதிக்குள்ள அந்த சுக்கிரனும் அங்கே சரியில்லாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவனும் அந்த குருவின் பார்வை வரும் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கல்யாணத்தை எல்லாம் பண்ணி பிரச்சனை ஏதாவது வந்துருச்சுன்னு நீங்கள் அப்புறம் பின்னால் வருத்தப்பட்டு பிரயோஜனம். ஏன்னா வாழ்க்கையோடு விளையாடாதீங்க. நம்முடைய மகள் நம்மளுடைய மகன் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை, வாழ்நாள் கூட பிரச்சனை இல்லாமல் வாழணும். அதுக்கு தானே கல்யாணம் பண்ணுறோம். சந்தோஷமாக வாழக்கூடிய பிறகு ஏதாவது தொல்லைகளை பெருசாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அல்லவா. அந்த கடமையை கார்த்திகை மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஆவணி மாதத்துக்கு திருமணம் செய்யாதீர்கள். இப்போது இருக்கின்ற சூழ்நிலை, கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் திருமண பந்தத்திற்கு கொண்டு செல்ல அவ்வளவான நல்ல வாய்ப்பை தரவில்லை. நீங்கள் கவனமாக இருங்கள். எந்த விஷயத்திலும் தலையிடாதீர்கள். புதிய முயற்சி ஈடுபடாதீர்கள். இன்னும் 3 மாதம் அப்பாடா. திங்கட்கிழமை சிவன் கோயிலில் போய் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அவ்வளோதான் மந்திரத்தை சொல்லி அவரை ஒரு வலம் வந்து அவருடைய தரிசனம் பண்ணுங்க. இல்லை பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பெருமாள் கிட்ட போய் ஓம் பகவதே வாசுதேவாய நமோ நாராயணாய நமோஸ்துதே அவ்வளோதான். ஒரே சரணாகதி ஜமால் தீர்ந்தது. நம்ம காப்பாற்று. அந்த கருடாழ்வார்கிட்ட உட்காந்துருங்க. உங்கள் குறைய கொட்டுங்க, உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள். கருடாழ்வார் அருமையாக உங்களை காப்பாற்றி ரொம்ப நல்ல ஒரு வழியும் வசதியும் அவர் தருவார். அந்த நம்பிக்கையோட கோயிலுக்கு போங்க. இப்போ இந்த 3 மாத காலத்துக்கு இந்த மாதிரியான பிரார்த்தனைகள், இந்த மாதிரியான வேண்டுதல்கள், இது போல தெய்வ தரிசன வழிபாடுகள் இதையெல்லாம் தான் தேவை. இதை வச்சுக்கிட்டு அப்படியே 3 மாதம் தள்ளிடணும். தள்ளிட்டோம்னா கார்த்திகை மாதத்தில் இருந்து எல்லா ராசிக்காரரும் ஏதோ ஒரு பெரிய வெளிச்சத்தை அப்படியே ஃப்ளாஷ் அடிக்கும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். ஆடா இது நினச்சது எப்போ இதுக்கு வந்திருக்க வேண்டியது இப்போ வருது அப்படின்ற மாதிரியான சில நன்மைகளும் நலன்களும் உங்களுக்கு இறைவன் வாரி வாரி வழங்கக்குள்ள காத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த வக்ரகதி காலம் சூரியனை மேகம் மறைக்கிறாம, மேகம் மறைப்பதனால் என்ன ஆகுது, சூரியன் வெளிச்சம் இல்லை, கொஞ்சம் டல்லாகிடுறோம்ல, அது போல தான் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா நம்மளுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாத்திலுமே ஒரு நல்ல கவனம் இருக்கணும். இதை பண்ணலாமா வேணாமா, பண்ணுறதுனால நல்லதா இல்லை, இதனால் யாருக்காவது பிரச்சனை வருமா, இல்லை நமக்கே ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, அப்புறம் பின்னால் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காது. இப்படியெல்லாம் யோசிக்கணும். அப்படியெல்லாம் யோசிச்சாதான் நல்லது. அப்படிப்பட்ட யோசனை இல்லாமல் அவசரப்பட்டு அதிகமாக ஆசைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் என்ன கிடைக்கும், அவஸ்தை தான். நன்றி, நமஸ்காரம்.